ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக ஒரு சூப்பரான ஜப்பனீஸ் ஆம்லேட் தான் செய்ய போகிறோம். நார்மலாக நம்ம வீடுகளில் ஆம்லேட் எல்லாம் போடுவோம், வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் முட்டையை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கு முதலாவதாக ஒரு 2 பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கிறோம். இதில் ஒரு 5 முட்டையை நம்ம இன்றைக்கி உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டையை உடச்சி ஊற்றும் போது ரொம்ப முக்கியமான விஷயம், வெள்ளைக்கருவை மட்டும் பெரிய பவுலில் சேர்த்துடலாம். வெள்ளைக்கருவை மட்டும் பிரித்து தனியாக எடுக்கிறது நீங்கள் சிரமம்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் முட்டையை உடைக்கும் போது லேசாக சின்னதாக ஒரு ஓட்டை மட்டும் போட்டிங்கன்னா அந்த வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அப்புறமா நல்லா பிச்சு விட்டுட்டு மஞ்சள் கருவை இன்னொரு பவுலில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் தனித்தனியாக எடுத்து ரொம்ப சிரமப்பட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கிட்டு இருக்கணும். இந்த ஆம்லேட்டுக்கு இந்த மாதிரி பிரித்து தான் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதே மாதிரி 5 முட்டையில் இருக்கிற வெள்ளைக்கருவை தனியாகவும் மஞ்சள் கருவை தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பெரிய பவுலில் வெள்ளைக்கருவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். அதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குருவோம். இப்போ அடுத்ததாக ஒரு விஸ்கை வச்சு இதை அப்படியே நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இதை அடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆகும். இந்த மாதிரி வச்சு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நல்லா நுர பொங்கி வரும். இந்த மாதிரி அடிக்க உங்களுக்கு சிரமமாக இருந்தது அப்படின்னா இன்னொரு பெரிய சைஸ் கப்பு, சில்வர் கப்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதில் ஊற்றிட்டு நீங்கள் அடிச்சிங்கனாலும் நல்லா நுர பொங்கி வந்துடும். அப்படி எதுவுமே இல்லை, உங்கள் வீட்டை பீட்ரு இருக்குது அப்படின்னா அதை வச்சு அடிச்சிங்கன்னா நல்லா ப்ளஃபியாக வந்துடும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம இதை அடிச்சிருக்கிறோம். இந்தளவுக்கு நல்லா நுர பொங்கி வந்திருக்கு. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்ததாக மஞ்சள் கருவுலையும் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இது சீக்கிரமாகவே கலந்துரும். நீங்கள் ஒரு 1 நிமிஷம் கூட ஆகாது. ஒன்று போல் கலந்து விட்டிங்கன்னா நல்லா பால் மாதிரி ஒன்று போல் கலந்து வந்துடும். இப்போ இந்தளவு கலந்து வச்சுட்டு அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சமையல் எண்ணெய் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு இதை அப்படியே நல்லா பரப்பி விட்டுறலாம். எண்ணெய் ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தாலே போதுமானது. இந்த மாதிரி எண்ணெயை தடவி விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா அதை வெளியில் கூட எடுத்துருங்க, நல்லது தான். எண்ணெயை தடவி விட்டுட்டு இப்போ மஞ்சள் கருவு மட்டும் நம்ம அடித்து வச்சுருக்கிறோம். அதை எடுத்து பேனில் முதலாவதாக ஊற்றிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப அதிக தீ வேண்டாம். அது எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுதோ அந்தளவுக்கு மட்டும் ஊற்றி விட்டுட்டு அப்படியே நிறுத்திக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியை நல்லா தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை அப்படியே நல்லா வேக விட்டுருவோம். இப்போ 1 நிமிஷம் கழிச்சு அப்படியே திறந்து பார்த்துக்கலாம். நமக்கு நல்லா ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சு. இப்போ அப்படியே இதை புரட்டி போட்டுக்கலாம். தோசை புரட்ட மாதிரி ஒரு புரட்டிடுவோம். இப்போ இந்தளவுக்கு புரட்டி போட்டுட்டு நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்கிற அந்த வெள்ளைக்கருவை நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நுரையாக இருக்கும். இதை அப்படியே எடுத்து இதுக்கு மேலே ஊற்றிடலாம். நம்ம அடித்து வச்சுருக்கிற மொத்தத்தையுமே ஒரே ரவுண்ட்லேயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 3 காஞ்ச மிளகாயை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம், இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி. இதை அப்படியே எடுத்து மேலே லேசாக தூவி விட்டுக்கலாம். ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டாலே போதுமானது. போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மிலேயே இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, நமக்கு சூப்பராக வெந்து ஃப்ளஃபியாக வந்திருக்குது. இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம ரெடி பண்ண இந்த ஜாப்பனீஸ் ஆம்லேட் பார்த்திங்கன்னா 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், நல்லா ஃப்ளஃபியாக ஒரு பன்னு சாப்பிட்ட மாதிரி. கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.